அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெய் மைசூர்பா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நெய் மைசூர் பாக் பண்றதுக்கு நான் 1/4 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 3/4 கப் அளவு பால் பவுடர், 1/2 கப் அளவு எண்ணெய், 1 கப் அளவு நெய்யி, 1 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன்ல நம்ம எடுத்திருக்க கடலை மாவ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசனை வர வரலையும் இத வறுத்து விட்டுக்கணும். ரொம்ப அதிகமா வறுத்துடக்கூடாது. டேஸ்ட் மாறி போயிடும். அப்புறம் கசந்து போயிடும். இப்போ இத ஒரு சல்லடையில போட்டு சலிச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி சலிக்கிறதுனால என்ன ஆகும், அந்த கட்டிலாம் இருந்துச்சுனாக்கா, அது தனியா நின்னு போயிடும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பால் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இதுமா கலந்து தனியா எடுத்து வச்சுட்டு, இப்போ நான் ஒரு ட்ரேல நெய் தடவி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாரி ட்ரேல நெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல எடுத்திருக்க எண்ணெயும், வச்சிருக்க நெய்யும் சேர்த்து, இது ரொம்ப சூடாக வேண்டாம். இது ஜஸ்ட் உருகுனா போதும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதுமா உருகி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கடல மாவு, பால் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா? இதுல இந்த கொஞ்சம் கொஞ்சமா நெய், எண்ணெய் மிக்ஸ் இது மாரி கலந்து விட்டு, கட்டி இல்லாம கலந்து, ஒரு மாரி தண்ணியா ரொம்ப கட்டியாவும் இல்லாம, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, இது பதத்துக்கு கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கரைச்சுட்டு மீதி இவ்ளோ இருக்கு. நம்ம கிளறும்போது கொஞ்சம் கொஞ்சமா இத ஊத்தி கிளறிக்கலாம். இப்ப நல்லா ஹெவி பாட்டம் பேனா எடுத்துக்கோங்க. இப்ப அதுல எடுத்திருக்க சர்க்கரை 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேம மீடியம்ல வச்சு, இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு, இது நல்லா கொதிச்சு ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரணும். இத பாருங்க. இது மாரி ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்துச்சுனாக்கா, இதுதான் கரெக்ட்டான பதம். இந்த டைம்ல நம்ம அந்த கடலை மாவெல்லாம் கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அத சேர்த்து கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம ஹை ஃப்ளேம்ல வைக்கவே கூடாது. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு, இது மாரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்க அப்டின்னாக்கா, கட்டியாகும். அப்படி கட்டியாக ஆரம்பிக்கும்போது, நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த நெய், எண்ணெய் மிக்ஸு அத இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கனாக்கா, நம்ம விட்டுருக்க அந்த நெய் மிக்ஸ் நல்லா உள்ள அப்சர்வ் ஆயிடும். அப்சர்வ் ஆயி இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். அந்த டைம்ல மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து, இந்த நெய் எடுத்து வச்சிருக்க நெய்ய ஒரு 3 பார்ட், 4 பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு சேர்த்து இதுமா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்க எல்லா நெய்யும் சேர்த்துட்டேன். இது நல்லா நொறச்சு, நல்லா கெட்டியா லைட்டா கலர் மாறி இருக்கும். இது பதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெய் நல்லா அப்சர்வ் ஆயி, இப்படி நீங்க தெரட்டி எடுக்கும்போது, இது மாரி ஒட்டாம வருது பாருங்க. இதுதான் கரெக்ட்டான பதம். இப்போ இத ஒரு ட்ரேல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ட்ரேல. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இத லெவல் பண்ணி விட்டுடுங்க. இது மாரி லெவல் பண்ணிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் இது லைட்டா சூடாறுற வரலையும் வச்சுடுங்க. செட் ஆகட்டும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இது நல்லா செட் ஆயிடுச்சு. நான் பேப்பர்ல போட்டிருக்கேன்றதுனால, இத அழகா பேப்பரோடவே அன்மோல் பண்ணிடலாம். இத எடுத்து நீங்க கட் பண்ண போற அந்த பிளேட்ல வச்சு, இது ஈஸியா கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் கட் பண்ண போறேன். உங்களுக்கு நீங்க புடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. சிலருக்கு அந்த டைமண்ட் ஷேப்லாம் பிடிக்கும். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க கட் பண்ணும்போதே இது எவ்ளோ சாஃப்ட்டா சூப்பரா இருக்குன்னிட்டு, நீங்க இந்த சேம் மெஷர்மென்ட் யூஸ் பண்ணி பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி மைசூர் பாக் கிடைக்கும். அவ்வளோதான் சூப்பரான நெய் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்குன்னிட்டு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.